செப்டம்பர் 1ல இருந்து நம்ம தமிழ் சினிமாக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. தமிழ் பிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் செப்டம்பர் 1ல இருந்து எந்த ஒரு புது தமிழ் படங்களையும் நாங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஏன் இந்த டிசிஷன்? தியேட்டர் ஓனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு மூவி தியேட்டர்ல ரிலீஸ் ஆனா மினிமம் 8 வீக்ஸ் கழிச்சு தான் ஓடிடில ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றாங்க. லைக் அவங்க பாயிண்ட் என்னன்னா, தியேட்டர்ல ரன் ஆயிட்டு இருக்கிற மூவி சீக்கிரமா ஓடிடிக்கு வந்துட்டா தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது அஃபெக்ட் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா ஆடியன்ஸ் தியேட்டருக்கே வர மாட்டாங்க. சோ அந்த இம்பாக்ட் தியேட்டரோட பிசினஸ் அஃபெக்ட் பண்ணுது. பட் ப்ரொடியூசர் சைட்லயும் இந்த டிசிஷனை ப்ராப்பராகவே கன்சல்ட் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னு அப்போஸ் பண்றாங்க. சோ ப்ரொடியூசர் கவுன்சில் செப்டம்பர் 1ல இருந்து நியூ தமிழ் தியேட்டர்கள் ரிலீஸ் மட்டும் இல்லாம ஷூட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனையும் ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்னு அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி செப்டம்பர் ரிலீஸ்க்கு பிளான்டா இருக்கிற சர்தார் 2, மன்னாண்டி, டிமாண்டி காலனி 3 மாதிரி மூவிஸ் எதுவும் ரிலீஸ் ஆகாது. ஆல்ரெடி தமிழ் சினிமா டவுன்ஃபால்ல தான் இருக்கு. இதுல இது வேற ஒரு பக்கம். சோ இந்த இஷ்யூ ரீசால்வ் ஆகுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த அப்டேட் வந்தா நான் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். அதை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.